இதா பாருங்கடி, கருவாயன் நம்மள கண்ணு வச்சுட்டு போயிட்டான். நம்மள வாங்காம விடமாட்டான். சாப்பிட்டுட்டு எல்லாம் சீக்கிரமா ஓடுங்கடி. நான் அவன் வரான்னு பாக்குறேன். அவன் வரல. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புங்கடி. மருமகளே, என்ன சமையல் பண்ணிருக்க? சீக்கிரமா எடுத்துட்டு வா. எனக்கு பசி கபகபன்னு இருக்கு. சீக்கிரமா ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. அத்த, நேத்து வச்ச பொங்கல் அவ்வளவு நிறைய கிடைக்கு. இன்னைக்கு ஃபுல்லா அந்த பொங்கல் தான் சாப்பிடணும். ஏண்டி, உன்னை யார்டி அவ்வளவு நிறைய பொங்கல் சமைக்க சொன்னது? தேவையான அளவு பொங்கல் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. இப்போ மிஞ்சின பொங்கல் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டா அது உடம்புக்கு ஆகுமா? அத்த, நேத்து பொங்கல் நீங்க தான் சமைச்சீங்க. நான் ஒன்னும் சமைக்கல. உங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லையா? அக்கம் பக்கத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தா நேத்தே பொங்கல் தீர்ந்திருக்கும். உனக்கு கொடுக்க மனசு வந்திருக்காது. அதுதான் பொங்கல் அப்படியே மிஞ்சி போயிடுச்சு. நானும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பொங்கல் கொடுத்தேன் அத்த. அவங்களும் வாங்கிட்டு திருப்பி அவங்க வீட்டுல வச்ச பொங்கல் அவங்க கொடுத்தாங்க. அதுவே இன்னும் 2 குண்டா இருக்கு. அது நாளைக்கும் நாளைக்கும் சாப்பிடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் அத்த. நேத்து 3 வேளை பொங்கல் சாப்பிட்டதுல உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஏதாச்சும் டிஃப்ரெண்டா காரசாரமா சாப்பிடலான்னு பார்த்தா நீ அந்த பொங்கலையும் இன்னைக்கும் வச்சிருக்கியே. அத்த, நான் வேணா பொங்கலுக்கு தொட்டுக்க கார சட்னி பண்ணிட்டு வரட்டுமா? பக்கத்து வீட்டு மல்லிகா அப்படித்தான் பண்ணலாம். அது சாப்பிட்றதுக்கு சும்மா சாட் மசாலா மாதிரி டேஸ்டா இருக்கா. இனிப்பும் புளிப்புமா. நீங்களும் சாப்பிட்றீங்களா? இத பாருடி அம்மா, நீ சொன்னதுமே என் பசியெல்லாம் பறந்து போயிடுச்சு. எனக்கு 3 நாளைக்கு சாப்பாடே வேணாம். எனக்கு பசியும் வராது. ஆளை உடுத்தாயி. நீங்க தானே அத்தை ஃபுட்டை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்க பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு சொன்னீங்க. நான் அவர்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, நான் எதையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டேன். எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணியே கொடுத்துருவேன். என்ன பொங்கல் பண்டிகை சூப்பராக கொண்டாடுனீங்க போல. 2 பேரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. டே கருவாயா, பொங்கலுக்கு ஏதாச்சும் ஃப்ரிட்ஜுக்கு ஆஃபர் கீஃபர் போட்டிருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. நானும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு இருக்கேன். சும்மா அடிக்கடி சூடுபடுத்திட்டு இருந்தா கேஸ் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்துச்சுன்னு வை, மாத கணக்காக வச்சு சாப்பிடலாம். இத பாருடி அம்மா, ஏதோ ஒரு பேச்சுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னா இப்படி திருப்பி ஒரே ஃபுட்டை நாள் கணக்கா கொடுத்தா சாப்பிட முடியுமா? நீ ஃப்ரிட்ஜும் வாங்காத, ஒன்றும் வாங்காத. அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு எல்லாம் முடிச்சிடு. மறுநாள் அந்த ஃபுட்டை வச்சு தயவு செஞ்சு கொடுக்காத. தக்காளி சாஸ் எல்லாம் மாசக்கணக்காக வச்சு சாப்பிட்றது இல்லையா? அது சாப்பிட்டா என்ன உடம்பு கெட்டு போயிடுதா? அது மாதிரி தான் ஃபுட்டை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. டேய் கருவாயா, நீ இவளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க உதவி பண்ணுன்னு வையே, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இப்படியே நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பொங்கலே வந்துடும். டேய் கருவாயா, என்னால் நேற்று வச்ச பொங்கல் எல்லாம் சாப்பிட முடியாதுடா. பொங்கல் சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு. எனக்கு வாய்க்கு ருசியாக காரசாரமாக ஏதாச்சும் வேணும். டேய் கருவாயா, ஆச்சி தான் கோழி வளர்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் ஒரு கோழி வாங்கிட்டு வந்து கூட்றா. நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு பண்ணி சாப்பிட்லாம். மருமகளே, கருவாயங்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புமா. அவன் போய் நல்லா நாட்டுக்கோழி பார்த்து வாங்கிட்டு வருவான். அத்தை, நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் நேற்றே செலவாயிடுச்சு. என்கிட்ட கையில் 10 ரூபாய் கூட இல்லை. வேணும்னா நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. என்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டி, செலவுக்கு காசு கொடுத்தா எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவியா? கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி கையில் காசு மிச்சம் பண்ணி வைக்க மாட்டியா? இப்படி இருந்தா ஊருப்பட்ட மாதிரி தான். விற்கிற விலைவாசிக்கு சிக்கனத்தை எங்கே போய் பிடிக்கணும்னு எனக்கே தெரியல. நீங்கள் வேணால் இனிமேல் வீட்டு செலவு எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னை ஆளை விடுங்க சாமி. நீங்கள் 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க. நான் ஆச்சி வீட்டு வழியாக தான் போயிட்டுருக்கேன். கோழி வேணும்னா சொல்லுங்க, வடக்கோழியாக பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கு முதல்ல கோழி வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லை? இங்கே காசே இல்லை. எங்கே போய் கோழி வாங்கி சமைச்சு சாப்பிட்றது? சரி, கோழியை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி சமைச்சு நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுத்துட்றீங்களா? டீலு ஓகேவா? டபுள் ஓகே. நீ கோழியை கொண்டு வா,
நான் எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பரா சமைக்கிறேன்னு பாரு. பாட்டி, பொங்கல் எல்லாம் என்ன சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்ட போல. பாட்டி, நல்லா வெடக்கோழியா பார்த்து 2 கோழி குடு பாட்டி. இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். இந்த பாரா கருவாயா, காலங்காத்துல கோழி வாங்க வந்திருக்க. சரி, நீயே கோழியை பிடிச்சிக்கோ. இப்பதான் எல்லாத்தையும் திறந்து விட்டேன். ஒரு கோழி 250 ரூபா, 2 கோழி 500 ரூபா. கம்மியெல்லாம் பண்ண மாட்டேன், ஓகேன்னா சொல்லு. இதா பாரு பாட்டி, நான் காசெல்லாம் நாளைக்கு தான் கொடுப்பேன். இன்னைக்கு என்கிட்ட காசு இல்லை. சரி, நான் கோழியை பிடிச்சிட்டு போறேன். கருவாயா, நான் உனக்கு தான் கோழி காசு வாங்காம குடுக்கிறேன். இத பாரு, சாயங்காலம் கொண்டு வந்து காசை கொடுத்துடு. நாளைக்கெல்லாம் வேணாம். சரி பாட்டி, நான் சாயங்காலமே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்ப கோழிய பிடிச்சிட்டு போறேன். ஐயோ, கருவாயா எங்களை பிடிக்க வந்துட்டு இருக்கான். எல்லாம் சீக்கிரமா ஓடுங்கடி. இந்தாங்க சூப்பரான வெடக்கோழி. நல்லா காரசாரமா நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணி வைங்க. நான் 1 மணி நேரத்துல வந்துடுவேன். கருவாயா, என்னடா நாட்டுக்கோழி பிரியாணி கடை போட்டிருக்க போல இருக்கு. எனக்கும் வாயி நம்மன்னு இருக்குடா. எனக்கு ஒரு 2 பொட்டணம் குர்ரா. நல்லா பிரியாணி காரசாரமா இருக்கும் இல்ல. பாட்டி, நீ இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டு இருக்கவே மாட்டே பாட்டி. அப்படியே கறி எல்லாம் வாயில போட்டா கரையுது. டேஸ்ட் சும்மா டக்கரா இருக்கு. சொல்லக்கூடாது, என் பிரியாணியை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீ ஒரு தடவை வாங்கி சாப்பிடு, திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்ப. கருவாயா, பிரியாணியை விட உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, எனக்கு ஒரு 4 பொட்டணம் குடுறா. பிரியாணி எல்லாம் வாசனை வச்சு சொல்லிடலாம் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு. இந்த பிரியாணி வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னடா பிரியாணி வாசம் அடிக்குதுன்னு நான் இந்த பக்கம் வந்து பார்த்தா உன் கடை. சரிடா கருவாயா, எனக்கு ஒரு 4 பொட்டணம் குடுறா. என்னண்ண, நீ மட்டும் சும்மா ஒண்ணுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு ஒரு 4 பொட்டணம் கொடுக்குறேண்ண. போய் சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சும்மா டக்கரா இருக்கும். உடம்பு வலி எல்லாம் போயிடும். ஆத்தா, என்ன ஆத்தா பிரியாணி இப்படி வெட்டு வெட்டுன்னு வெட்டுட்டு இருக்க? பிரியாணி அவ்வளவு சூப்பராவா இருக்கு. ஆமா, எந்த கடையில போய் வாங்கிட்டு வந்த? நான் ஒன்னும் இது கடையில வாங்கலடா. நானே இத சமைச்சேன். நீயும் சாப்பிட்டு பாரு, எம்முட்டு ருசியா இருக்குன்னு. இத மாதிரி ஒரு பிரியாணிய நீ சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. காரசாரமா அவ்வளவு டேஸ்டா இருக்குடா. இத பாருங்க, கருவாயன் தான் சூப்பரா 2 வெடக்கோழி கொண்டு வந்து கொடுத்தான். அதை வெட்டி தான் நம்ம பிரியாணி பண்ணோம். பிரியாணி செஞ்சு நாம கொஞ்சம் எடுத்துட்டு அவனுக்கும் கொடுத்துட்டோம். கோழி கறி எல்லாம் அவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்குங்க. கருவாயனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாங்க. உங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கா இல்லை எங்கேயாவது ஓடி போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அந்த கருவாயன் இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை வச்சு சூப்பரா கடை நடத்திட்டு இருக்கான். கடையில அவ்வளவு கூட்டம். உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நீங்களே இந்த பிரியாணி கடை போட்டிருந்தா நமக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா, நீ தான் பெரிய அறிவாளியாச்சே, நீயே கடை போட்டிருக்க வேண்டியது தானே. ஏதோ சொன்னதுக்கு அந்த பையன் 2 கோழி கொண்டு வந்து கொடுத்தா, அதுவும் நான் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மூட கெடுக்காதடா, போடா தீனி மாட்டு பாயல. ஆமாங்க, நம்ம சொன்ன உடனே கருவாயன் காசே வாங்காம கோழி கொண்டு வந்து கொடுத்தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு என்னால வாழ்க்கையில உருப்படியாகவே முடியாது. அதை நான் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு போட்ட நெய், எண்ணெய், அரிசி, மசாலா, அப்புறம் கேஸ் இதெல்லாம் சும்மா வருமா? அவனுக்கு போய் சமைச்சு கொடுத்துருக்கீங்களே, உங்களை சொல்லணும். இத பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா விடுங்க. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். பாட்டி, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா சூப்பரா காரசாரமா வந்திருக்கு பாட்டி. இதுல ஒரு 4 பாக்கெட்டு பிரியாணி இருக்கு. உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ பாட்டி. நெசமாவா சொல்ற? சரி, எனக்கும் வாயி நம்மன்னு தான் இருக்கு. சரி, இந்த 4 பாக்கெட்டையும் நானே எடுத்துக்கிறேன்டா. பாட்டி, ஒரு பிரியாணி 150 ரூபாய்க்கு வித்தேன் பாட்டி. இதுல 4 பிரியாணி இருக்கு, 600 ரூபாய் ஆகுது. உனக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட், 500 ரூபாய். நீ 500 ரூபாய் கொடுத்தா போதும் பாட்டி.
அப்புறம் நான் வாங்கின கோழிக்கும் இந்த காசுக்கும் சரியாயிடுச்சு. நீ எனக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை, நானும் உனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். நல்லா சாப்பிடு. கில்லாடி கிரிகிரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா அந்த கில்லாடி கிரிகிரியே நீதான்டா. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. நீ பொழைக்க தெரிஞ்ச புள்ளடா.